வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கல் மனம், காற்று மனம். மனதின் இயல்பை பொதுவாக கல் மனம் என்று சொல்வார்கள், காற்று மனம் என்றும் சொல்லுவார்கள். இந்த கல் மனம் என்பதை பற்றிய குறிப்பு ராமாயணத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. நெறி தவறிய அகலிகை ராமனின் கால் தூசு பட்டவுடன் மறுபடியும் பெண் ஆனாள் என்று ஒரு கதை உண்டு. கல்லாய் இருந்தவள் பெண்ணாய் மாறிய நிகழ்வு எதை காட்டுகிறது? இது சாத்தியமா? அதாவது மனதின் இயல்பை, அதாவது தாழ்ந்த நிலையில் சொல்கின்ற போது கல் மனம் என்று சொல்வார்கள். காற்றை போல் அலைவது மனம் என்றும் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். துன்பப்படுகின்ற ஒருவருக்கு துணை நிற்கவில்லை என்றால் உன் மனம் என்ன கல்லா என்று சிலர் கேட்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? இப்போ கல் மனம் என்பதற்கு என்ன பொருள்? ஏன் அதை கல்லோடு ஒப்பிட்டார்கள் என்றால், கல்லின் இயல்பு கிடக்கின்ற இடத்தில் அப்படியே கிடப்பதும், நிலை தவறினால் கீழ் நோக்கியே உருளுவதும் கல்லின் இயல்பு. அதுபோல மனிதர்கள் அறம் பற்றிய சிந்தனையின்றி சிந்திக்க தொடங்கினால் சுகபோகங்களை பற்றியே சிந்திப்பது கல்மனம். இன்றைக்கு உலகத்தில் பெரும்பகுதி மக்கள் இந்த கேட்டகரி, இந்த நிலையில்தான் அடங்குவார்கள். அறம் பற்றிய சிந்தனை பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லை. உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வது, அதற்கான கல்வி அறிவை வளர்த்து கொள்வது, அந்த அறிவை கொண்டு பொருள் ஈட்டுவது, ஈட்டிய பொருளை கொண்டு வசதிகளை பெறுவது, துய்ப்பது, வாழ்கின்ற வரைக்கும் அனுபவிப்பது, ஒரு நாள் சந்ததிக்கு பங்கு போடுவது, பிறகு சாக விரும்பாமலேயே செத்து போவது. இதுதான் உலகத்தின், குறிப்பாக இந்தியாவின் நிலை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்கின்ற நாடுகள் உண்டு. வாழ்க்கை சொத்து சேர்ப்பதற்கே என்கிறது இந்தியா. இதனால் மக்கள் சந்திக்கின்ற சிக்கல்கள் ஏராளம். இதற்கு தீர்வு என்ன என்றால், கல்மனம் என்ற நிலையிலிருந்து மனதை உயர்த்தி அறம் பற்றிய சிந்தனைக்கு வர வேண்டும். அது காற்று மனம். அதிலேயும் இரு வகை உண்டு. ஹைட்ரோஜன் காற்று மிக மிக லேசானது, ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இணைந்தது. பலூனில் நாம் ஊதுகின்ற காற்று கார்பன் டை ஆக்சைடு. இன்னொரு பலூனில் ஹைட்ரஜன் காற்றை நிரப்பி இந்த பலூனை தனித்தனியாக ஒரு நூலிலே கட்டி விட்டு விட்டோம் என்றால் கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய பலூன் கீழ் நோக்கியே போகும். கல்லை வைத்திடத்திலே நிற்காது என்றாலும், கல்லை போல வைத்திடத்திலே நிற்காது என்றாலும் கீழ் நோக்கியே போவதால் இதுவும் ஒரு வகையில் கல்மனம்தான். ஆனால் கையை விட்டு விலகிய ஹைட்ரோஜன் பலூன் மீண்டும் நம் கைக்கு கிட்டாது. அதுபோல அறம் பற்றிய சிந்தனையை தொடங்குபவர்கள் உயர்ந்து உயர்ந்து சிந்தனையில் மேல் நோக்கி போகின்றார்கள். பிரபஞ்ச அறிவை அறிந்து அதற்கு மூலமாகிய தெய்வத்தை உணர்ந்து அறம் சார்ந்து வாழ்ந்து நிறைவும் பெறுகிறார்கள். இந்த ஆன்மீகத்தில் சோர்ந்து போபவர்கள் ஆன்மீக பயிற்சியில் சேர்ந்தும் வெற்றி பெற இயலாமல் மீண்டும் பழைய இன்பத் துன்ப வாழ்விலேயே விழுந்து விடுகிறார்கள், கார்பன் டை ஆக்சைடு நிரப்பிய பலூனைப் போல. எனவே கல்மனமாக உள்ள மனித குலம் காற்று மனமாக உயர்ந்து மனமற்ற நிலையில் சுத்தவெளியோடு கலந்து வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும்
என்ற தத்துவமே அகலிகையின் சாப விமோச்சனம் காட்டுகின்ற பாடம். தரமாற்றமே உலக நீதி. மனிதர் மேற்கொண்டு பெறவுள்ள வளர்ச்சியை மறந்துவிட்டு தேக்கத்திலே வாழ்வது சாக்கடை வாழ்வல்லவா? நீர் பாய்ந்து கொண்டே இருந்தால்தான் பிரச்சனை இருக்காது, சிக்கல் இருக்காது, நோய்கள் இருக்காது. தேக்கம் அடைந்தால் பல நோய்களுக்கு காரணமாகும். அதுபோல சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லாததனால் மனிதன் மனிதனாக இல்லை. இதுதான் காலம் காலமாக தொடர்கின்ற மனித குலத்தின் அவலம். வால்மீகி மகரிஷியின் உயர்ந்த உண்மைகளை அவருக்கு பிறகு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை. இந்த நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்காகத்தான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் மனவளக்கலை என்ற பயிற்சியின் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை தந்திருக்கிறார். வாழ்வியலை விளக்குவதற்கு அந்த காலத்திலே யாகங்கள் நிகழ்த்துவது பொதுவான சடங்காக இருந்தது. அரசர்கள் அடிக்கடி யாகங்களை நடத்துவார்கள். கோவில்களிலும் யாகங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். முனிவர்கள் பெரும்பகுதி நேரம் யாகசாலையில்தான் கழியும். அந்த யாகத்திலே 4 அம்சங்களை மையப்படுத்தியிருப்பார்கள். அதாவது, நாட்டில் விளைந்த தானியங்களை மக்களுக்கு பங்கிட்டளிப்பது முதல் விதி. 2வது, கல்வியில் மேலோங்கிய ஆச்சார அனுஷ்டானங்களை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அதை விளக்கிச் சொல்வது. தத்துவார்த்தங்களில் சிறந்தவர்களுக்கு என்ற இயற்கை உண்மைகளை கேட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான இடம் யாகசாலை. 3வது, மக்கள் ஞானமும் கல்வியும் பெற துணை செய்வது. யாகசாலைகளிலும் கோவில் திருவிழாக்களிலும் பண்பாடு, கலாச்சாரம் போன்ற உன்னத விஷயங்களை போதிக்க வேண்டும். இப்போ நமக்கு தெரிந்து கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கோவில்களிலே நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராமாயணம், மகாபாரதம் சொற்பொழிவுகளை நிகழ்த்துவார்கள். கூத்து என்ற வகையிலே கதைகள் வாசிக்கப்படும். இப்படி நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைத்தன திருவிழாக்கள். ஆனால் சமீப காலங்களில் வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பும் குறைந்து போனது, கற்றுத்தருகின்ற பக்குவமும் குறைந்து போனது, மக்களும் குறைந்து போனார்கள். கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் குறைந்துவிட்டால் உலகில் அறியாமையே மிச்சமாகும். சமுதாயத்தில் தொடர்ந்து மனித வாழ்க்கை அவலமாக இருப்பதற்கு காரணம் அறிவின் குறைபாடு என்றுதான் மகிழ்ச்சி சொல்கிறார். 4வதாக, ஒவ்வொரு யாகமும் குறிப்பிட்ட நன்மையை எதிர்நோக்கி செய்யப்படும். எப்படி தசரதன் புத்திர காமஸ்தி யாகம் நடத்தினானோ, அதாவது உலக நன்மைக்காக ராமனை போன்ற ஒரு நல்ல மக்கள் பிறக்க வேண்டும் என்பதற்காக நடத்திய யாகம் புத்திர காமஸ்டி யாகம். இதே போல மகர்ஷி அவர்கள் ஜனவரி 1 தேதியில் உலக அமைதியை நோக்கமாக வைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 24 மணி நேரமும் தொடர்ந்து உச்சரிக்கக்கூடிய வகையிலே அது உலக நல வேள்வியாக அமைத்து தந்திருக்கின்றார். இப்படி மகான்கள் ஏற்படுத்திய சம்பிரதாயங்களின் உட்பொருளை தெளிவாக விளங்கி கொண்டால் மட்டும் போதாது, அதை உறுதியோடு பின்பற்றவும் வேண்டும். அந்த பொறுப்புணர்ச்சி வேண்டும். மனவள கலை என்பது கேட்டுவிட்டு போகின்ற விஷயம் அல்ல. இது வெறும் போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். ஒரு மனிதனை மனிதனாக தரமாற்றம் செய்கின்ற சாதனை மார்க்கம். அதை உணர்ந்து பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.